ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். மேலிடத்துல என்னமோ பெருசாக நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய காய் நகர்த்தல்கள் நகர்த்தப்பட்டு இருக்கிற மாதிரியான சமிக்கைகள் தெரிய வந்துகிட்டு இருக்கு. மேலிடம் அப்படிங்கிறது நான் வேற எங்கேயும் சொல்லல, டெல்லியில் இருக்கும் பார்லிமெண்ட்லையும் தான் காய்கள் நகர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாவே இப்போ இருக்கும் அரசாங்கம் பெரிய பெரிய நடவடிக்கைகள் முடிவுகள் எல்லாமே இந்த மாதத்துல தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வரலாறு நமக்கு அந்த ஒரு வழியை தான் காமிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயும் ஏதோ ஒரு பெரிய நடவடிக்கையில் இந்திய அரசாங்கம் ஈடுபட போகுது அப்படிங்கிற மாதிரியான சமிக்கைகள் இப்போ பரவலாக தென்பட ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக ஆகஸ்ட் 5 அப்படிங்கிறது எக்ஸ் தளத்தில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 5 என்ன நடக்க போகுது, எது மாதிரியான சமிக்கைகள் தெரியுது அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பிஃபோர் என்டரிங் இன்டு திஸ் வீடியோ, இது ஒரு அரசியல் ரீதியான காணொலி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. இது ஒரு இந்திய டிஃபென்ஸ் காணொலி தான். ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி இந்தியன் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இந்தியா மற்ற நாடுகளுக்கூடையோ இல்லை மற்ற நாடுகளுக்கு எதிராக இந்தியா நடக்கிறதுலையோ அது மட்டும் டிஃபென்ஸ் இல்லை. இந்த நாடுகளுக்கு எதிராக இந்தியாக்குள்ளேயே ஒரு காய்கள் நகர்த்தப்பட்டாலும் அது இந்திய டிஃபென்ஸ் தான். காணொலியை நம்ம டக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். ஃபர்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கும் இப்போ இருக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஆகஸ்ட் மாதத்துல தான் ஆர்டிகல் 370 இந்தியா ரிவோக் பண்ணாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் விவகாரத்தில். அந்த ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் அவங்க பண்ணது, அவங்களுக்காக இந்த ராம் மந்திர், அதாவது அயோத்தியில் ராமருக்கான பூமி பூஜை இந்த மாதம் தான் நடத்தப்பட்டது. இந்தியாவை ஷேக் பண்ணுற மாதிரியான ஒரு விவகாரமும் ஆகஸ்ட் மாதம் தான் பிஜேபி கையாளுறாங்க. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம், குறிப்பாக ஆகஸ்ட் 5 ஏதோ ஒன்று நடக்க இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இது மாதிரி தகவல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பிஜேபியை நல்லா ஃபாலோ பண்ணும் சில ஊடகங்கள், அந்த ஊடகவியலாளர்கள் சிலர் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணங்களும் நமக்கு தென்படுது. ஃபர்ஸ்ட் சம்பவமானது, சுமார் 20,000 சிஆர்பிஎஃப் வீரர்கள் நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர் எல்லையில இப்ப நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. இது ஒருவேளை ஆகஸ்ட் 5 நிப்பாட்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும், இது நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னா, அதாவது நான் இந்த வீடியோ எடுக்கிறதானது திங்கட்கிழமை எடுக்கிறேன். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி, திங்கட்கிழமையில இருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிஆர்பிஎஃப் வீரர்கள் அங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, ஆகஸ்ட் மாசத்திற்காக நிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க. டெல்லியில கொஞ்சம் களம் சூடா இருந்துகிட்டு இருக்க, குறிப்பா பார்லிமெண்ட்ல. ஏன்னா முக்கியமான பிஜேபி தலைவர்கள் எல்லாமே மாறி மாறி இரவு நேரத்திலேயே முக்கியமான லாங் டியூரேஷனான சந்திப்புகளையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மோடி அவர்கள் பிரசிடென்ட் திரௌபதி முர்முவை லேட் நைட்ல சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி அன்யூஷுவல் மீட்டிங்ஸ், அதாவது லேட் நைட் மீட்டிங்ஸை திரௌபதி முர்மு கூட அவர் பண்ண மாட்டாரு. எப்போ பண்ணுவாரு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வெளிநாடுகளுக்கு ஒரு ட்ரிப்பு பண்ணிட்டு வந்தாலோ, ஃபாரின் விசிட் முடிஞ்ச பிறகு திரௌபதி முர்மு கிட்ட இது மாதிரி லேட் நைட் டிஸ்கஷன் நடத்துவாரு. ஆனா அவர் கடைசியா போன லாஸ்ட் ட்ரிப் ஆனது 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ அவர் ஒரு லேட் நைட் கான்வர்சேஷன் நடத்துறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்புற. இது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் தான் பேசி முடிச்சு உடனே ஜம்மு காஷ்மீரோடைய லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் சிங்காவுடன் அவர் 45 நிமிட சந்திப்பு நடத்துறாரு. ஸோ இந்த 45 நிமிட சந்திப்பு அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த மிகப்பெரிய சந்திப்பு இதுவே அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரோட லெப்டினன்ட் ஜெனரலை பார்க்கறதுக்கு முன்னாடி லடாக்கின் லெப்டினன்ட் ஜெனரலை பற்றி இவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்களும் இங்கே கூடுதலாக நமக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது. அடுத்து அமித்ஷா தாங்க. அமித்ஷா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அவருடைய வீட்டுக்கு போய் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. முக்கியமாக ஏதோ ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷன் பேருக்கும் இடையே நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுடைய பேச்சின் விளைவாக 20,000 சிஆர்பிஎஃப் வீரர்கள் அங்கே நிப்பாட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணப்படுது. இதை தொடர்ந்து வெறும் அமித்ஷா ராஜ்நாத் சிங்கை மட்டும் சந்திக்கல, யோகி ஆதித்யநாத் யார் இவர் அப்படின்னு அவங்க பல பேருக்கும் தெரியும். இவரு அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. குறிப்பா யூபி மற்றும் நேபாளுக்கு இடையே பார்டர் ஷேர் செய்யப்படுது. நேபாளுக்கு அந்த பக்கம் சைனா இருக்கு. சமீபத்துல நேபாள் மற்றும் இந்திய எல்லையில ஒரு புதிய பிரச்சனை வந்தது. மத்ராசஸ் அப்படிங்கிறவங்க மூலியமா சில கலகங்கள் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து யோகி ஆதித்யநாத்தும் அமித்ஷாவும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்க நம்ம கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. இதற்கப்புறம் மிசைல் டெஸ்ட், அக்னி மற்றும் பிருத்திவி மிசைல்கள் ஆனது நம்மளுடைய நார்த்தன் பார்டர்ல சோதனை செய்யப்பட்டிருக்க மக்களே. இது அன்யூஷுவலான சோதனை. இவ்வளவு பெரிய பரபரப்புக்கு மத்தியில் வடக்கு எல்லையோரமா இது சோதனை செய்யப்படுவது அப்படிங்கிறது, இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மேசிவான ஒரு மூவ்மெண்ட் நடக்குதோ, ஏதோ இவங்க இன்டர்னலாவே ஏதோ ஒரு திட்டம் தீட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சமிக்கைகளாக தெரியுது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5-6
மீட்டிங்ஸ் அண்ட் சம்பவம் எல்லாமே இதெல்லாமே வெறும் 48 மணி நேரத்தில் நடந்திருக்கு. அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற 2 நாளுக்குள்ள இந்த சம்பவம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. மழைக்கால கூட்டத்தொடரானது கூட்டப்பட்டது. அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் ஆனது இன்னும் முழுமையாக முடிவடையலை. இது வேற ஒரு வழியில் வேற ஒரு பேரில் அது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. உங்களுக்கு நினைவு கூற விரும்பிக்கிறேன். பெருசாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை அதை பெருசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு சந்தேகமாக தோணுது. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பர்சனலாக இது மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் தட்டுப்பட்டது. அதை உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று நடந்தால் நம்ம டேக் அவேவாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஆஸ் ஏ நியூஸாக இதை நம்ம கடந்து போகலாம். இதை தொடர்ந்து நம்ம அப்படியே உக்ரைன் பக்கம் போனோம்னு வைங்களேன். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா சுமார் 2000க்கும் மேலான ட்ரோன்களை உக்ரைன் மீது ஏவிருந்தாங்க. அதே இரவு ரஷ்யா ஒரு புதிய ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதிய ஃப்ரண்ட்னா இது ஆஸ் யூஷுவல் சண்டை நடக்கக்கூடிய இடம் தான். கர்கோ அப்படிங்கிற ரீஜனில் புதிய ஃப்ரண்ட் லைன் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து புதிய வகையான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான மேப்பிங் இமேஜஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மேப்பில் சகப்பு கலரில் லைன் போட்டது எல்லாம் இப்போ ரஷ்யாவின் புது ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற இடங்களாக உங்களுக்கு காமிக்கப்படுது. இதற்கு முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த சுமியை பிடிக்கிறாங்க, கர்கிவ் பக்கம் வராங்க, செர்னிஹிவ் பக்கம் வராங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இவங்களோட முன்களம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அழகாக இந்த ரெட் லைன் மூலியமாக பார்க்கலாம். ரெட் லைனில் இருந்து அவங்க பல ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி இப்போ தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் சமீபத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ரஷ்யாவின் பிளான் என்னவா இருக்கும்னா, இந்த நிப்ரோ நதி அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா, நடுவுல ஓடுது பாருங்க, 2ஆ பிரிக்கிற மாதிரி. இந்த நிப்ரோ நதியில ஒரு பக்கம் ரஷ்யா கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ண விரும்புவாங்க. மேபி இதுதான் அவங்களுடைய பிளானாகவும் இருக்கும். நிப்ரோக்கு இந்த பக்கம் உக்ரைனாகவும் அந்த பக்கம் ரஷ்யாவின் இடமாகவும், அதாவது ஆக்குபைடு ரஷ்யாவாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை இப்ப இதை நோக்கி தான் இந்த ரெட் லைன் ஆனது நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீண்டும் எனக்கு நினைவுபடுத்தியிருக்கு. அது ரஷ்யாவும் அதை தான் விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வருங்காலத்தில் தான் தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நான் காணொலியில் பார்த்த இந்த 2 செய்திகளுமே உங்களுக்கு சின்ன செய்தியாக தெரியலாம், ஆனால் ஏதோ ஒன்று கிளிக் ஆச்சுன்னா மிகப்பெரிய செய்தியாக போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன். அண்ட் ஸோ இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன? நோ அஃபென்சிவ், நோ பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ், பியூர் அண்ட் பியூர். இது உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்கோட நீங்கள் இதை டிஃபென்ஸ் ரீதியாக அணுகி சொல்லுங்கள். இது எப்படி உங்களுக்கு தோணுதா இல்லையா, சும்மா விட்டு அடிக்கிற மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது போன்ற பல காணொலிகளையும் இல்லை இன்டெலிஜென்ஸ் தகவல்களையும் தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறீங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம். I'll stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.